குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கூல் டேஸ்ல ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நிறையவே தெரிஞ்சிருப்போம். ஆனா இந்த சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்னு ஒண்ணுமே அந்த வயசுல புரிபடவே இல்லைங்க. இப்பவும் அப்படிதான். ஆனா இந்த குண்டலகேசி அப்படிங்கிறது மட்டும் ஒரு பெண் அப்படின்னு தெரியும். இந்த பெண் தன்னுடைய கணவன் தனக்காக வெட்டிய குழியில் அவனை வீழ்த்தி அதன் பிறகு பௌத்த துறவியான ஒரு பெண். இவங்களும் ஒரு 19 பாடல்கள் பாடியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பாடல் 1. இறைவன் திருவடி சரணம். முன்தான் பெருமை கண் நின்றான், முடிவு எய்துகாரும் நன்றே நினைந்தான், குணமே மொழிந்தான், தனக்கென்று ஒன்றானும் உள்ளான், பிறர்க்கே உறுதிக்கு உழந்தான், அன்றே இறைவன் அவன் தாள் சரண் நாங்களே. உள்ளுதல் அப்படின்னா நினைத்தல், உழைத்தல் அப்படின்னா வருந்துதல், முயலுதல் அப்படின்னு சொல்லலாம். புத்த பகவான் திருவடி சரணம் என போற்றும் குண்டலகேசி காவியத்தின் கடவுள் வாழ்த்தாக அமைந்த இந்த பாடலில் புத்த தேவன் ஞான போதம் பெற்று வீடு பேற்றை அடைகின்ற வரை நல்ல அறங்களையே எண்ணினார், பிறர்க்கும் எடுத்து உரைத்தார். அப்பெருமான் தனக்கென்று எதையும் எண்ணாது மற்ற உயிரினங்களின் முக்திக்காகவே வருந்தி முயன்றவர் அல்லவா? எனவே அவர் திருவடிகளையே சரணடைவோமாக.